ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 18/8/2025 முதல் 24/8/2025 வரையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்து விடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு அற்புதமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. திங்கக்கிழமை மத்தியானத்திலிருந்தே மூணாம் இடத்துல சந்திரன் சுப அமைப்பில் இருக்கிறார். சுப அமைப்புலன்னா குரு சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார். குரு சந்திர யோகம், குருவும் சுக்கிரனும் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ற அமைப்பு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக உங்கள் முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணணுங்க. அவங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்றார் போல 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, அது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளுமே முயற்சிகள் நல்லா பலிக்கும். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அமாவாசை அமைப்பில், அமாவாசைக்கு கொஞ்சம் நெருங்கின அமைப்பில் 4ஆம் இடத்துல அவர் ஆட்சி ஆகிறாரு. கொஞ்சம் மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதமாகவே, நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கிரகண தோஷத்தில் அமாவாசை அமைப்பிலேயே அவர் போய் 5ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ பிள்ளைங்களை பற்றின கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள் இருக்கும். இதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க. வருமானம் ஓரளவிற்கு நன்றாகவே இருக்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய போட்டிகள், எதிர்ப்புகள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. கலைத்துறை போன்ற இடங்களில் வாய்ப்புகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க, மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, யூடியூப் போட்டு சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்கில் ஃபேமஸ் ஆகணும், இன்ஸ்டாகிராமில் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், யூடியூப்பில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருப்பதால் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கஷ்ட நஷ்டம் எதுவும் இருக்காதுங்க. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2, 3, 4 என்கின்ற ஒரு 3 இடங்களில் சந்திரனுடைய இயக்கம் இருக்குது. இந்த வாரம் அவங்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ராசிநாதன் இப்போது 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் போகிறார். உங்கள் ராசிநாதன்றவர் சுக்கிரன். சுக்கிரனும் சந்திரனும் அப்படியே சேர்ந்த மாதிரியே அப்படியே ஒரு 3-4 நாளைக்கு இருப்பாங்க. இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் யோகங்கள் அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பி தங்கைகளால் இதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை என எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. பெரிய சோகங்கள் எதுவும் இருக்காதுங்க. 4ஆம் இடத்துல இந்த வாரம் முழுவதுமே சூரியன் ஆட்சி பெற்ற, கிரகண தோஷத்தில் இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறாரு. அதனால இதுவரைக்கும் தந்தையோடு தாயோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்களே கொஞ்சம் அப்படியே முன்னாடி இறங்கி, என்ன இருந்தாலும் அம்மா அப்பாவும் பெரியவங்க இல்லையா, அவங்கள பார்த்து நம்ம ஏதாவது கொஞ்சம் செய்யணுமே என்கின்ற மாதிரியாக நீங்களே தாய் தந்தையரோடு ஏதோடு ஒத்து போகக்கூடிய அமைப்போடும் ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். வேலையில் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது. தொழில் முன்னேற்றங்கள், வியாபார முன்னேற்றங்கள், கையில் கொஞ்சம் பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு. யார் வீட்டு பணமோ என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, பரவாயில்ல, பாக்கெட்டில் ஒரு 10 பைசா இருந்தாலே ஒரு தைரியம் வந்துடும்னுவாங்கல்ல. ஆகா ஓகன்னு கோடி கொட்டும் லட்சம் கொட்டும்லாம் இங்கே சொல்ல முடியாதுங்க. சந்திரனுடைய இயக்கம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற அளவிற்கு அது ஓரளவுக்கு பண விஷயங்கள்ல நல்லாவே இருக்கும். குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகும். மனைவி, கணவன் மற்றும் காதலன் காதலி உறவுகள் 2, 3, 4 ஆகிய இடங்களில் சந்திரன் இருக்கிறதுனால சோதனைகள் எதுவும் இருக்காது. கொஞ்சம் நண்பர்களோடு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம். அந்த நண்பர் சொன்னார், இந்த நண்பர் சொன்னார்னு தேவைக்கு அதிகமாக நட்புகளை நம்பி ஏதேனும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதால் நண்பர்களோடு, அறிமுகம் இல்லாதவர்களோடு கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப நல்ல வாரங்க. ஏன்னு சொன்னால் இந்த வாரம் முழுவதுமே சந்திரனோடு பரிவர்த்தனை என்கின்ற அமைப்பை ஒரு 5 நாட்களுக்கு 6 நாட்களுக்கு இந்த தடவை ராசியில் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துடுற மாதிரி மிகப்பெரிய பரிவர்த்தனை அமைப்புகள். சந்திரனும் புதனும் வார ஆரம்பத்தில் பரிவர்த்தனை ஆவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார கடைசிலேயே அவங்க பரிவர்த்தனை ஆகக்கூடிய நிலைமைகள் இருக்கு. ஆகவே புதன் ராசிக்கு வந்து விடுகின்ற ஒரு காரணத்தினாலும் வார ஆரம்பத்திலேயே ராசியிலேயே 3 பேரும் குரு சுக்கிரன் சந்திரன் 3 பேரும் உட்கார்ந்துருக்கனால பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் லாபங்கள் இருக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, பெண் தோழிகள், ஆண் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய, காதல் உறவுகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு ஆரம்ப நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க.
ஆரம்பத்திலேயே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரொம்ப யோக அமைப்பு குறிக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் புதனும் 2ஆம் இடத்துல இருப்பாங்க. வாரம் முழுவதும் 1, 2, 3 ஆகிய இடங்கள்ல சந்திரன் இருப்பது என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு நிலையான நல்ல ஒன்று தாங்க. இது வரைக்கும் ஒரு ஆஸ்லேஷன் மைண்ட்னு சொன்னாங்கல்ல, ஊசலாடும் மனதில் இருக்கக்கூடியவர்கள், இதுல என்ன பண்றது, இதுல என்ன பண்றது, இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற குழப்ப நிலைமைகள் இருந்தவங்களுக்கு தெளிவான சில தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கின்றன. புத்திசாலித்தனம் மேலோங்கி இருக்கும். புத்திசாலித்தனம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதிர்ஷ்டம் இருக்கணுமே நினைக்கிறீங்க இல்லையா? அதிர்ஷ்டத்தோடு கூடிய புத்திசாலித்தனம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். சிலருக்கு வடக்கு திசை நோக்கிய வடமேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இருக்கும். உள்நாட்டிற்குள்ளேயே போறவங்களுக்கு நல்ல அறிமுகமும், வெளிநாட்டிற்கு போகின்றவர்களுக்கு நல்ல பணவரவு போன்ற அமைப்புகளும் இருக்கக்கூடிய யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்டவர்கள், நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாம உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சந்திராஷ்டமம் இல்லாத நல்ல வாரம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய சந்திரன் கூடுதல் சுபத்துவத்தோடு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அதே நேரம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே அவர் உட்காந்துருப்பார். புதன்கிழமை சாயந்தரத்திலிருந்தே சனிக்கிழமை, வியாழன், வெள்ளிக்கிழமை முழுசா ஒரு 2 நாட்கள் ஆட்சி என்கின்ற நிலைமையில அற்புதமாக இருப்பார். வாரத்தின் முதல் 2 நாட்கள் 12, 1, 2 என்கின்ற இடத்துல சந்திரனுடைய இயக்கம் இருக்கு. இந்த வாரம் அவர் சந்திராஷ்டம நிலைகள்லையும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு சோகம் இல்லை. என்ன இருந்தாலும் அந்த அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டம் இப்போ திரும்ப வரவே வராது. இன்னொரு 30 வருஷத்துக்கு கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். முதல் 2 நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் டல் அடிக்கும். வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனாலும் குருச்சுக்கரனோட ராசிநாதன் சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கனால சுப செலவுகள் இருக்கும். என்ன சுப செலவு? வீடு கட்டுறதுக்கான செலவு, வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு எதனா பொருள் வாங்குறது, மனைவிக்கு கணவனுக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது, நமக்கே தேவையானது. சிலருக்கு மட்டும் வீடே வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய இந்த மாதிரியான செலவுகள் முதல் 2 நாட்கள் இருக்குதுங்க. சிலருக்கு பயணங்கள் இருக்கும். அந்த பயணங்களால ஆதாயமும் இருக்கும். வெளிநாட்டு பயணமோ உள்நாட்டு பயணமோ அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல பயணங்கள் அமைந்து அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும். அப்படியே வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளும் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல முடிவுகள் தெரியும், எதையும் தைரியமாக சமாளிப்பீர்கள். பெரியதொரு கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். புத்துணர்வோடு இருந்து எதையும் சாதிக்கக்கூடிய கடந்த கால சோதனைகள் எதுவும் வராது. நம்ம வெளியில வந்துட்டோம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரிய அமைப்புகள் இந்த வாரம் உருவாகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2ஆம் இடத்திற்கு சந்திரன் போகக்கூடிய போது வார கடைசியில பணவரவுகள் இருக்கக்கூடிய, செய்ததற்கெல்லாம் உழைத்ததற்கெல்லாம் லாபங்கள் வரக்கூடிய, பண கஷ்டம் பெரிய அளவில் இல்லாத ஒரு சுபமான வாரமாகவே, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாக அமைஞ்சிருக்குங்க கடகத்திற்கு இந்த வாரம்.